சிவராஜசேகரன், காங்கிரஸ் தான் ஏழைகளை பற்றி கவலையே படலை, நாங்கள் தான் ஏழைகளை வந்து பணக்காரர்களாக மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ராஜீவ்காந்தி காலத்தில், நேரு காலத்தில் 12 லட்சத்துடைய இது என்ன, நாங்கள் இன்னைக்கு 12 லட்சம் பேர் 12 லட்சம் ரூபாய்க்கான வருமான வரி வரம்பை நாங்கள் வந்து இலக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் குறிப்பிடுகிறார் பிரதமர். அதாவது நேற்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய உரையில் ஒரு நீண்ட நெடிய ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை அவர் முன்வைத்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எது மாதிரியான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில், அது நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்பதை மக்களை சந்தித்த ஒரு தலைவர் அங்கே தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார். அதில் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆளுங்கட்சியை குறை சொல்லி பேச வேண்டும் என்பதை காட்டிலும் நாம் எங்கே தோற்று போயிருக்கிறோம் அப்படின்றத அவையில் இருக்கிற எல்லோரையும் வைத்துக்கொண்டு அதில் சொல்கிறார். அதில் உற்பத்தி துறையில் நாம் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். வேலைவாய்ப்பு எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? இளைய தலைமுறைகளுக்கு மேக் இன் இந்தியா ஃபெயிலியர்னு எப்படி சொல்கிறீங்க? இளைய தலைமுறைக்கு நான் வேலைவாய்ப்பு வழங்குவதில் நாம் தோற்று போயிருக்கிறோம். அதில் இன்னொரு வார்த்தை ரொம்ப கவனமாகவே சொல்லுவார். அது யூபிஏ கவர்மெண்ட்லேயும், அது இப்போ இருக்கிற என்டிஏ கவர்மெண்ட்டானாலும் அதில் நாம் வந்து விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அதிலே வேலைவாய்ப்பின்மையை அவங்களுக்கு வந்து இளைஞர்களுக்கான அந்த திறமை நம்ம கொடுக்க தவறி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை, ஒரு பொதுவான கருத்தை தான் சொன்னார். ஒரு கட்டத்தில் அவர் அதிகமாக சொல்லும்போது அவர் யாரையோ குறிப்பிட்டு பேசுகிறார், விமர்சனம் செய்கிறார் அப்படின்ற மாதிரி அவர்கள் எதிர்க்கட்சியில் அமளி வர்றப்போ அவர் அப்போ ரொம்பவும் தன்மையாக அவர் வந்து உங்களுடைய அமைதியை கெடுக்கும் விதமாக என்னுடைய உரை இருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், ஆனால் என் உரையை நான் முழுவதாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தன் கருத்துக்களை முழுமையாக வைக்கிறார். நீங்கள் கேட்டிங்கல்ல, உற்பத்தி துறையில் நாம் எந்த அளவிற்கு தோற்று போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 15.3% என்கிற அளவிலிருந்து இப்போது 12.6% நாம் குறைந்திருக்கிறது. இப்போ கடந்த ஆண்டில் சொன்னால் ஜிடிபி விஷயமாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனில் நம்ம எப்படி இருக்கோம், ஆர்கனைசிங் ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து தோற்று போயிருக்கோம். சீனா நம்ம விட 10 ஆண்டுகள் அவங்க முன்னணியில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால், நம்ம அந்த விஷயத்தில் ப்ரொடக்ஷனை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதில் தோற்று போயிருக்கோம். ஆனால் கன்சம்ஷனை ஆர்கனைசேஷன் பண்ணுறதில்ல, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல. குறிப்பாக ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஊபராக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் அதிலே அவர்கள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ப்ரொடக்ஷன் இதை நம்ம எங்கே தவற விட்டோம் அப்படின்ற அந்த கேள்வியையும் அவர் அங்கே தெளிவாக வைக்கிறார். இப்படி ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்கிற போது, கம்ப்யூட்டர் துறையில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கொண்டு வரப்போ எங்களை ஏளனம் செய்தார்கள். ஆனால் அதில் நாங்கள் சாதனையை படைத்தோம். அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் கூட அதை வந்து ஒரு ஏளனம் செய்கிற மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டார். அதில் நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பேட்ரி இதாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதில் நாம் முழுவதுமாக ஒரு செல்ஃபோனில் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னாக்கா, செல்ஃபோனில் இருக்கிற பொருட்கள் அசம்பிள் எல்லாமே இங்கே பண்ணுறோம், உற்பத்தி எல்லாம் அவர்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிதியமைச்சர் வந்து அவங்களுடைய பட்ஜெட் உரையில் ஏற்கனவே நாம் வந்து ஹெல்த் அக்ரிகல்ச்சரில் ஏஐ சார்ந்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து, செயற்கை நுண்ணறிவு சார்ந்து பல முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு அதோடைய தொடர்ச்சியாக கல்வியிலும் வந்து நாங்கள் ஏஐ தொடர்பான பல்வேறு முயற்சிகளை எடுக்க இருக்கிறோம் தானே சொன்னாங்க. எடுக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்புகளை மட்டும்தான் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்களே தவிர, செயல்படுத்துவதிலே அவர்கள் காட்டிய விஷயம் என்ன? நீங்கள் வரி விதிப்பு முறையில் கூட குளறுபடிகள் எத்தனை பேர், ஒரே பொருளுக்கு 3 விதமான ஜிஎஸ்டி வரி, அதாவது ஒரே நாடு ஒரே வரி விதிப்பு என்றெல்லாம் சொல்லி ஒரு பொருளுக்கு 3 விதமான வரி விதிப்பு என்கிற குளறுபடியை கொடுத்தது யார்? எத்தனை விதமான வரி விதிப்புகளை சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது திரிக்க முடியுமோ அவ்வளோ திரித்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் ஒரு கட்டத்தில் கேட்கும்போது, ஏன் ஏழை எளிய மக்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடணும், அவங்க வீட்டிலேயே சாப்பிடலாமே அப்படின்லாம் கருத்து தெரிவித்தவர் தானே. அது மாதிரி அவர்களுடைய எண்ணங்கள் என்பது, அவர்கள் நோக்கங்கள் என்பது தெளிவானதாக இல்லை. அவருடைய உரையில் இன்றைக்கு அவர் ஒரு பிரதமர் எதிர்க்கட்சிகளில் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பொறுப்பான முறையில் பதில் சொல்ல வேண்டியவர் ஏளனம் செய்கிற மாதிரி அதுக்கான பதிலே அது இல்லையே. குடியரசுத் தலைவர் இப்படி தனிப்பட்ட தனி நபர் தாக்குதலை, தனி விமர்சனத்தை, இப்படி எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுவதை மட்டுமே அவர் ஏதோ ஒரு மேடை பேச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். 25 கோடி பேரை நாங்க ஏழைகளிலிருந்து பணக்காரர்களா மீட்டு இருக்கோங்கிறது வந்து அவங்க குடியரசுத் தலைவர் உரையில சொன்னது தானே. அதை தேர்தல் பரப்புரையில சொன்னதுக்காக அதையே அப்படியே பார்க்க முடியாது. இல்லை, அதே இது தேர்தல் பரப்புரையில் ஒரு பேசினாலும் இன்னைக்கு நடைமுறையில் சொன்னது மாதிரி இத்தனை பேருக்கு 80 கோடி பேருக்கு நாங்கள் உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம், இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வீடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், இத்தனை கோடி பேருக்கு நாங்கள் வீடு வழங்கிக்கிறோம், எந்த நிலையில் நாடு இருக்கிறது? நீங்கள் யாருக்கு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க? இன்றைக்கி 12 லட்சம் நீங்கள் வந்து வரி விதிப்பை நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கு மாத சம்பளக்காரங்களுக்கு நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்குறாங்க அப்படின்லாம் ஊடகங்களில் செய்தித்தாள்களில் இது செய்தி. ஆனால் 12 லட்சம் வாங்குறவங்களுக்கு
எத்தனை பேர் மறைமுக அவர் அண்ணன் கலாநிதி அவர்கள் சொன்னது மாதிரி எத்தனை விதமான வரி விதிப்புகளில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஏழைகளாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும். இன்றைக்கி முதலும் பார்த்திங்கனாக்கா 4.5% பேர் தான் இவர்கள் கணக்குப்படி 140 கோடியில் கணக்கெடுத்தால் அவங்க வரி செலுத்துகிறவங்க எண்ணிக்கை. இன்னும் செலுத்த வேண்டியவர்கள் எத்தனை பேர்? வரி ஏய்ப்பவர்கள் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த நாட்டில்? கிட்டத்தட்ட 312 பேர் அவர்கள் லோன் வாங்கிய இது மட்டும் இன்றைக்கி ஓடி தலைமறைவாக இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அதிலும் குறிப்பாக 50 பேர் 10 ஆண்டுகளில் பல லட்சம் ஊழல்னு ஒரு தலைப்பு செய்தி கூட வராதது தான் இந்த அரசுடைய சாதனைங்கிறாரு. அந்த சாதனைகள் எல்லாம் தான் நாங்கள் இப்போ ஒன்று அம்பலப்படுத்திட்டு இருக்கோமே. மக்களினுடைய நம்பிக்கையை யார் இழந்தது? கிட்டத்தட்ட 4.25 லட்சம் வாக்குகள். அதைத்தான் நான் சொல்ல வரேன். 4.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு பிரதமர் அதே தொகுதியில் வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை தான் வருகிறார். 3 லட்சம் வாக்காளர்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறார். இல்லை மக்களுடைய நம்பிக்கை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி அவர் போட்டியிட்ட தொகுதியிலே 3 லட்சம் வாக்காளர்கள் அவரை நம்பலையே. ஆக நீங்கள் இன்றைக்கி ஏன் ஒரு மைனாரிட்டி பாஜக அரசு என்கிற நிலையை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. படிப்படியான தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திய தரவு சொல்லுது, இன்றைக்கு இருக்கிற பிரதமர் மீதான மதிப்பு என்பது அவர் மீது பழைய அந்த இதெல்லாம் கிரேஸ்லாம் இல்லை. இப்போ அவர் ஏமாற்றுகிறார், அவருடைய வாதங்கள் அவர் சொல்கிற இது எல்லாமே பொய் அப்படின்றத மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறத உணர தொடங்கிட்டாங்க. அவருக்கான மதிப்பு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு அவர் பேசிய உரை என்பது ஒரு பிரதமர் பேசிய நேற்றைக்கு அவர் சரியா பார்க்காம இருக்காரு நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் அதான் நீங்க வந்து உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லிருக்க வரதராஜன் எத்தனை முறை பிரச்சாரம் செய்திருக்கிறார், ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாரு. நீங்க வந்து ஒரு தவறான கருத்துக்களை சொல்றீங்க. நீங்கள் உங்களுடைய விவாதத்தின் ஆரம்பத்திலிருந்து நீங்க மெட்ரோ ரயில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் எண்ணத்தில் தோன்றியதை தான் பேசுறீங்களே தவிர எங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. எப்பயுமே நீங்கள் ஒரு வாதத்தை அதனால அதே மாதிரி இல்லை நான் இன்னொன்னையும் சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கு பேசிய உரையில் நாங்கள் விவாதத்திற்கு கொடுப்போம், ஜனநாயக முறைப்படி அணுகுவோம் அப்படியெல்லாம் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயம் என்னென்னா, குடியரசுத் தலைவர் பேசிய உரையில் அவர் பேசியதையே திருப்பி பேசுகிறாரு, கலப்படைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்காக அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீது இன்னைக்கு உரிமை மீறல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிளப்பியிருக்காங்க. இன்றைக்கு ராகுல் காந்தி நேற்று பேசியிருக்கிறதுக்காக இன்றைக்கு வந்து அதற்கு உரிமை மீறல் பிரச்சனை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் அவங்க. அதாவது நேற்றைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை. பேசுகிற உரையிலேயே ஆரம்பிக்கும் போது ஒன்று, முடிக்கும் போது ஒன்று என்கிற முறையாகத்தான் பிரதமருடைய பேச்சு இருக்கிறதே தவிர உண்மை எதுவுமே அதில் இல்லை அப்படின்றத என் கருத்து. வரதராஜன், நீங்க குறுக்கிட்டீங்க. அவர் கூடவே 2 கருத்தை குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு கூட உரிமை மீறல் பிரச்சனை, சபாநாயகர் வந்து அவை குறிப்பிலிருந்து பேசுனதை நீக்கிறது, ஆளுநர் குறித்த பேசுனதை கழிமொழி பேசுனதை நீக்கினது அப்படின்னு பல விஷயங்கள் அதற்குள்ள இருக்கு இல்லையா? சகிப்புத்தன்மை இல்லைன்னு சிவராஜசேகரன் சுட்டி காண்பிக்கிறார். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் படி என்னவோ அதை வந்து சபாநாயகர் செய்வது அவருடைய உரிமை. இதுக்குள்ள வந்து எங்களுக்கு எது பிரச்சனை கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன மரபோ அதை கடைபிடிப்போம். சகோதரர் சொன்னா நீங்க வந்து ஹரியானா மகாராஷ்டிரால நீங்க ஒரு 99 சீட்டு கிடைக்கணும் தலைகால புரியாம ஆடுவீங்களா சார்? அதன் பிறகு ஹரியானா உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கூட சரியான உங்களுக்கு தெரியாதமா கொடுத்துட்டு நாட்டு மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பு 70 லட்சம் கோடி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறீர்கள் அப்படின்றதை தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அதை நீங்க கவனத்தில் வச்சுங்க. இமாச்சல் பிரதேசத்தினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவோ அந்த அளவிற்கான 70 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள், மோசடி செய்திருக்கிறீங்க. அதற்காக எங்களுடைய காங்கிரஸ் இயக்கத்தில் அதற்கென்று ஒரு இதை வந்து நாங்க வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய மோசடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேர்தல் முறைகளிலே செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்துக்களை சொல்வதை என்னால் ஏற்க முடியாது. தேர்தல் தில்லுமுழுகளை செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறீர்கள். அதே தேர்தல் முறையிலேயே உங்களுக்கு மக்கள் ஜனநாயக வலிமை என்ன என்பதை வருங்காலத்திலே காட்டுவார்கள். சொல்லட்டும், சொல்லிடுங்க சார். ஒரு விஷயம் சார், அது என் நேரத்துல எடுக்காதீங்க சார். மறுபடியும் எனக்கு கொடுத்தது அதான். ரெண்டு பேரும் சேர்ந்து ரமேஷ் நேரத்துல எடுத்துட்டீங்க. தமிழ்நாடு கொடுத்தாச்சு, மகாராஷ்டிரா முடிச்சு. நீ டெல்லிக்குள்ள ராகுல் காந்தி ஏன் சார் போலன்னு பிரச்சாரம் சார் மீண்டும் தவறா சொல்றீங்க. நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்க. அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார். நீங்க அத முதல்ல பேசுங்க. இல்ல சார், எத்தனை பிரச்சாரத்துக்கு போகல நீங்க. இப்ப எத்தனை நாளான்றீங்க? சரி பேசலாம் சார். அது இன்னொரு டாபிக். இன்னமே எல்லாத்துக்கும் ஃபேக்ட் செக் பண்ணலாம். பேசலாம். சொல்லுங்க சார். முடிச்சிருங்க சுருக்கமா முடிச்சிருங்க.
இல்ல இப்ப சொன்னாரு வேலையின்மை சார், வேலையின்மை சார் PLFS சர்வே படி 6.5 இருந்து நீங்க 3% வந்துட்டோம். MSME எத்தனை துறையில வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது நான் சொல்றேன் சார். MSME மட்டுமே 8 கோடி பேர் இருக்காங்க. நீங்க மறந்துடாதீங்க. நீங்க சார் ஜிஎஸ்டில எத்தனை கம்பெனி மூடிட்டு போயிருக்காங்கன்றதையும் சொல்லுங்க சார். நீங்க பேசலாம் சார், எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு ஓடி பேசணும், போயிருக்காங்கன்றதையும் சொல்லுங்க சார். நீங்க சொல்ற எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு, எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தாங்கன்றதையும் சொல்லுங்க. டிஜிட்டல் இந்தியா விமர்சனம் வந்து பேசலாம், பேசலாம், மறந்துடாதீங்க, பேசலாம்.